கூட்டணி கட்சிகளின் பலத்தினால்தான் திமுக ஆட்சியில் இருக்கின்றது எனவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் திமுக போட்டியிடுமா என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கூறியுள்ளார். தேனியில் பாஜகவின் தேர்தல் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தேனி மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கரு நாகராஜன் கூறும்போது, கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கும் அரசு ஏன் பட்டாசு ஆலையில் உயிரிழந்தவர்களுக்கு பாரபட்சம் காட்டுகிறது எனவும், பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டும் என கூறினார். மேலும் கூட்டணி கட்சிகளின் பலத்தினால்தான் திமுக அரசு ஆட்சியில் இருந்து வருகிறது எனவும், கூட்டணி இல்லாமல் 2026 தேர்தலில் திமுக அரசால் போட்டியிட முடியுமா என்று கேள்வி எழுப்பி பேசினார். ஆனால் அதே பார்வையை விருதுநகர் பக்கத்துல பட்டாசு வெடித்து 3 பேர் இறந்ததுக்கும் அந்த 10 லட்சம் கொடுத்திருக்கலாம் இல்லையா? அதான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. ஒன்று திட்டமிடாத சம்பவம், கள்ளச்சாராயம் காய்ச்சல் நமக்கு தெரியாது, கள்ளச்சாராயம் குடிக்கிறது தெரியாது, அந்த தவறுல ஈடுபட்டவங்களுக்கு 10 லட்சம். ஆனா பட்டாசு தொழில் இருக்கிற ஆபத்து தெரிந்து பாதுகாப்போட வேலை செய்யும் போது கூட விபத்துல 3 பேர் சாகுறாங்கன்னா அவங்களுக்கு 20 லட்சம் கொடுக்கணும். இதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. இந்த பாரபட்சமான முறையை மாற்றி முதலமைச்சர் பட்டாசு தொழிலில் பாதிக்கப்பட்ட விபத்தில் இருந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும். நம்புதாளையில் இளைஞர் தலையில் ஆட்டுக்குழவியை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நம்புதாளை மேற்கு தெருவை சேர்ந்தவர் சிராஜுதீன். தொண்டி பகுதியில் டீ கடை வைத்து தொழில் செய்து வரும் இவருக்கு 4 மகன்கள், ஒரு மகள் உள்ளார். இதில் 2வது மகன் அபுபக்கருக்கும் அதே தெருவை சேர்ந்த மிர்சான் அலி மனைவி சையத் அலி பாத்திமா என்பவருக்கும் இடையே தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவ நாளன்று நம்புதாளை தனியார் விளையாட்டரங்கு எதிரே ஆற்றுக்கரை தெருவில் சையத் அலி பாத்திமா வீட்டின் கொல்லைப்புறத்தில் அபுபக்கர் ஆட்டுக்கள் குழவியை தலையில் போட்டு கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆய்வு செய்து கொலை தொடர்பாக குற்றவாளியை தேடி வருகின்றனர். வந்தவாசி அடுத்த கீழ்வெள்ளியூரில் கல்லூரி மாணவர் விவசாய கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வடவணக்கம்பாடி அருகே கீழ்வெள்ளியூரை சேர்ந்தவர் சங்கர். செருப்பு தைக்கும் வேலை செய்து வருகிறார். இவரது மகன் அருள்தாஸ் மற்றும் மனைவி மேரி. அருள்தாஸ் தென்னாங்கூர் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கல்லூரி முடித்து வழக்கம் போல வீட்டிற்கு வந்த இவரை பொழுது விடிந்தபோது காணவில்லை என தேடியதில் வீட்டுக்கு அருகில் உள்ள விவசாய கிணற்றில் சடலமாக மிதந்துள்ளார். இதுகுறித்து காவல்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் வந்த வந்தவாசி தீயணைப்பு துறையினர் சடலத்தை மீட்டனர். பின்னர் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரூபாய் 1 லட்சம் கட்டினால் 4 லட்சம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி 1930 பேரிடம் 87 கோடி ரூபாய் மோசடி செய்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 2019ஆம் ஆண்டு முதல் ஸ்வர்ணதாரா என்ற நிறுவனத்திற்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர் பாண்டுரங்கன் என்பவர் பிசினஸ் அசோசியேட்டராகவும் குடும்ப உறுப்பினர்களும் அந்த நிறுவனத்தில் பொறுப்பில் உள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர், பெரம்பலூர், சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் பொதுமக்களிடமிருந்தும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள் என கிட்டத்தட்ட 1930 பேரிடம் இருந்து ரூபாய் 87 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளனர். 2019 முதல் 2021 வரை 3 ஆண்டுகள் அறிவித்தபடி பணத்தை திருப்பி செலுத்தியுள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டி பணத்தை திருப்பி தராமல் அலைக்கழித்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் பாண்டுரங்கனிடம் கேட்டபோது பணத்தை ஸ்வர்ணதாரா நிதி நிறுவனத்தில் செலுத்தியதாகவும் அவர்கள் தரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் கடந்த மே மாதம் கொடுத்த புகாரின் பேரில் அந்த நிறுவனத்தின் இயக்குநர் வெங்கடரங்க குப்தா உட்பட 7 பேரை கைது செய்தனர். இச்சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னோட கமிஷன் காசுல நீ வாங்கியிருக்க 20 லட்ச ரூபா, அதை கொடுப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லம்மா, நான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ பேசுறாரு. நாங்க போய் கேட்டா கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எல்லா இடத்துலயுமே. அப்ப பணம் வாங்கினவங்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்க மாட்டேங்குது. பணம் போட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போட்டிருக்கோம் தெரியுங்களா? எல்லாருமே கஷ்டக்காரங்க தான், இதுல யாருமே வசதிக்காரங்களே கிடையாது. எல்லாருமே கொத்தனார் வேலைக்கு களை வெட்டி சரி காலதனி கஷ்டப்பட்டு இருக்காங்களே, இதுல ஏதாவது போட்டா அவங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனா இருக்குமேன்னு தான் இதுல எல்லாருமே போட்டாங்க. ஆனா இப்படி போட்டுட்டு எல்லாருமே இப்படி ஏமாந்து போய் நிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்காத வரைக்கும் நாங்க இங்க போக மாட்டோம். புதுக்கோட்டையில் தங்க நகையினை பறித்து கொடூரமாக கொலை செய்த குற்றவாளியை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என ஊர் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பூங்குடி கிராமத்தில்
கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி பெரிய நாயகி என்ற பெண்மணி அணிந்திருந்த தங்க நகைகளை செல்வமணி என்பவர் பறித்துக் கொண்டு அவரை கொடூரமாக கொலை செய்துள்ளார். இந்த கொலையால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளதால் கொலை செய்த குற்றவாளியை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து கொலை நடந்த 2 நாட்களில் செல்வமணியை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த குற்றவாளி கூலிப்படையினருடன் தொடர்பில் இருப்பதாக கூறி குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இறந்து போன பெரிய நாயகியின் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.